ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவனுடைய பாஷையிலே ரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் கெல்தமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசத்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, யூதாசை குறித்து இங்கு நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். யூதாசுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு நெருங்கின ஒரு சீஷனாக எத்தனையோ பேர்ல 12 பேர் தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேர்ல ஒருவன் முக்கியமான ஒரு பொறுப்பு, அப்போஸ்தலனாக. ஏனென்றால் தேவனை, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், உண்மை சீஷனாக பின்பற்ற வேண்டும் என்று, இறுதி வரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த யூதாஸ் கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார் கடைசி வரையில். ஆனா கடைசியாக அவருடைய ஃபோக்கஸ் மாறிடுச்சு. பணத்தின் மேலாகவும் அங்க பேராசை உள்ளவராக அவர் காணப்பட்டதை நிமித்தம் ஒரு சின்ன ஒரு காரியம் முழுவதுமாய் அவருடைய வாழ்க்கையே அங்கே அழித்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த யூதாசுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக, நம்ம எச்சரிக்கிற ஒரு சத்தமாக இது இருக்கிறது. இதன் பின்பாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதிகமாக பேராசை உள்ளது போதும் என்று இல்லாமல் இன்னும் 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 அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், இதை வாங்கணும், இதை பண்ணணும். அது அநேக வேளைகளை நம்ம கிறிஸ்துவை விட்டு தூர பிரித்து விடுகிறதா இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்துவோடு கூட இருந்தா பக்கத்திலேயே இருந்தா அது முடிவு வரையில உறுதியா நிற்க முடியும் என்று சொல்வதற்கு இல்லை. பாருங்க, இயேசுவோடு கூட இருந்த அந்த யூதாசுக்கு அவர் உண்மைத்துவம் அங்கு கேரண்டி இல்லை. ஆனா ஒண்ணு கீழ்ப்படிதலோடு கூட முடிவு பரியந்தம் நாம் அர்ப்பணித்து கிறிஸ்துவின் சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய முடிவு வரைக்கும் நம்ம உறுதியாய் நிற்க முடியும். அப்போ நம்முடைய கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா இருக்கணும்னா இருந்தாதான் நம்ம இடராமல் நம்முடைய விசுவாசத்துல அசைவில்லாமல் நம்ம உறுதியாக காணப்பட முடியும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த யூதாசுடைய பாவம் சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால அதனுடைய விளைவுகள் பார்த்தோம்னா 30 வெள்ளிக்காசு அதுக்காக ஆசைப்பட்டு அதுக்கப்புறமா நடந்த காரியங்கள், அந்த கான்சிக்வன்சஸ்லாம் யூதாசுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தி மரணம் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. தன்னையே அவன் அழித்து கொள்ளுகிற வரைக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு ஆசை, பண ஆசை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட பாவம், தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற பாவங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சரி இதுதானே இனிமே பார்த்துக்கலாம், அப்படி சின்ன விஷயம் தானே அப்படி நம்ம சொல்லி ரொம்ப நம்ம அலட்சியமாக இருக்கும்போது அந்த அலட்சிய போக்கு சின்ன விஷயம் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தாக்கத்தை கொண்டு வரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உறவை, கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவை நம்ம சரிபடுத்தி அதுக்கு தடையா அதுல இருக்கிற காரியங்களை அகற்றி தெய்வீ பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நம்ம கிறிஸ்துவின் ஒரு மனதை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். இங்க முக்கியமா பார்க்கிறோம். அடுத்தது இங்க இது ஏற்கனவே தேவன் யூதாசை குறித்து எழுதி வைத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். பல வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாராவது நம்மளை ஏமாற்றினா, யாராவது நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தா நம்ம அது குறித்து கலங்க வேண்டாம். அதற்கு மாறாக நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்பிக்கையை கிறிஸ்துவின் மேல வைத்து உறுதியாய் நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல கூட அவர் பேதுரு என்ன சொல்றாரு, நம்ம யூதாசை இழந்துட்டோம், ஆனா அதற்கு பதிலாக யூதாசுடைய காரியங்களுக்கு பதிலாக, அவனுடைய இழப்புக்கு பதிலாக இது ஈடு செய்யப்பட வேண்டும். இன்னொருவர் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். ஏன்னா சபையானது தொடர்ந்து அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த
பேதுரு அங்க தைரியமாய் நின்று பேசுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட தோல்விகள், நம்முடைய தலைமத்துவத்துல நம்ம இருக்கும்போது தோல்விகள் வரும் பொழுது கூட நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து கிறிஸ்துவின் அழைப்பை தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? அதை புதுப்பித்து அந்த அழைப்புல நிற்கணும். தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்லணும். அதுதான் கர்த்தருடைய நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில நம்ம கர்த்தருக்காய் நிறைவேற்றுகிறதுல, தெய்வீக ராஜ்யத்தின் வேலையை செய்கிறதுல நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இன்னைக்கு பார்த்த காரியங்களை திரும்ப ஒரு முறை நாம் அலசி பார்ப்போம். நம்ம கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். அவருடைய அழைப்புல உண்மை உள்ளவர்களாய், யூதாசை போல பண ஆசை கொஞ்ச நாள் போயிருச்சு. அதே போல பாவத்துக்கு இடம் கொடுக்காம, பாவத்தினால் வருகிற, அதனால் தொடர்ச்சியாக வருகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நம்ம ஒருபோது இடம் கொடுக்காதபடிக்கு மனம் திரும்பி நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய தெய்வீக திட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். தோல்விகள் ஒரு நாளும் தெய்வீக திட்டங்களை நம்ம வாழ்க்கையில தடுத்து நிறுத்த முடியாது. எப்போது நாம மனம் திரும்பி நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு அர்ப்பணித்து தொடர்ந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் ஜெயமாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு ஊழியத்துல ஒரு இழப்பு, ஒரு வெற்றிடம் அது காணப்பட்ட போதிலும் அது தொடராதபடிக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்ப அப்போஸ்தலர்கள் பிரயாசப்பட்டாங்க. ஸோ இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பாவமான பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும். தேவனுடைய திட்டங்களுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். சபை அழைக்கப்பட்ட உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நம்ம குறியாயிருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். உண்மையாய் கடைசி வரை நமக்கு நிலைநிறுத்தக்கூடிய இருதயத்தை தாரும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில பாவத்துக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க, கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத வழிகளில் நாங்கள் நடக்காதபடிக்கு உங்களுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய தெய்வீக திட்டங்களையே உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ள, சார்ந்து கொள்ள, அந்த திட்டங்களை நடக்க கர்த்தர் கிருபை தாரும். சபையின் தரிசனம் ஆண்டவரே திட்டங்கள் நிறைவேறும்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில வேரூன்றி நிற்க கர்த்தர் கிருபை தருவதாக. எல்லாவற்றிற்கும் எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவரை மாற்றம் சார்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க அனுக்கிரக செய்ய. துதிக மகிமையாவும் உமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.